வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. சமீபத்தில் வெளிவந்த படம் பைசன். இந்த பைசன் படம் வந்த பிறகு அதற்கான பாராட்டு விழாவெல்லாம் சென்னையில் இன்று நடைபெற்றது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த படம் பலதரப்பட்ட பாராட்டுக்களை பெற்றாலும் அதே நேரத்தில் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த படம் திரையிடப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்த படத்தை பார்த்து பல சமூகங்களை சார்ந்த அரசியல் தலைவர்கள் பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த படம் பற்றிய விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, சமீபமாகவே தமிழ் சினிமாவில் சாதிய பிரச்சனைகளை ஏற்றத்தாழ்வுகளை சொல்கிறோன்னு இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான படங்கள் அதிகரித்து விட்டது அப்படின்ற விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் உள்ளிட்டோருடைய படங்கள் இது போன்ற விமர்சனத்திற்குள்ள சிக்கிக்கொள்கிறதா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது குறிவைத்து இவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்களா அப்படின்ற மாறுபட்ட கேள்வியும் எழுகிறது. அதே நேரத்தில் சில படங்கள், முத்தையா, மோகன்ஜி போன்றவருடைய படங்கள்லாம் எடுக்கப்படுறது. அதில் பேசுவதெல்லாம் என்ன அப்படின்ற எதிர்கேள்வி கேட்குறாங்க. அது வாழ்வியலா இல்லை சாதிய பெருமையா அப்படின்ற எதிர்கேள்விகளையும் கேட்கிறார்கள். இந்த படங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுது, என்டர்டெயின்மெண்ட்டையா இல்லை பாடத்தையா அப்படின்ற கேள்வியும் ஒரு புறம் வந்து கொண்டே இருக்கிறது. திரைப்படங்களில் சாதிய பிரச்சனைகள் சமூகத்தை பிரதிபலிக்கிறதா அல்லது அதீத சித்தரிப்பா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு ஜுபேர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இயக்குனர், நடிகர், பிக்பாஸ் பிரபலம் திரு பிரவீன் காந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் விசிகா துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைய இருக்கிறார். இதே கேள்வியை திரு பா ரஞ்சித்திடம் செய்தியாளர்கள் முன்வைத்தார்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு. தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் வருதே, சாதியம் சார்ந்த படங்கள் நீங்களோ மாரி செல்வராஜோ எடுக்கிறீங்களே, அந்த மாதிரியான விமர்சனம் வருது என்ற அந்த கேள்வியை முன்வைத்தப்போ அவர் சொன்ன பதிலை கேட்கலாம். நல்லா ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்களில்? என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேற, ரஞ்சித்தோட மொழி வேற. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் கூட பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை அழைத்த 3 இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா?
அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா அவங்க? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? சினிமாவில் நான் பேசுவது சாதிய பெருமை இல்லை, என்னை போய் சாதிய வெறியன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற கேள்வியை சில நிமிடங்களுக்கு முன்பாக எழுப்பியிருக்கிறார் பாரஞ்சித். தொடர்ந்து நம்முடைய விசிகா துணைப் செயலாளர் திரு வன்னியரசன் இருந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் முதல்ல ராஜேஸ்வரி பிரியா அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பைசன் படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் இது சாதிய படம் அப்படின்னு எதிர்த்து செயல ஓடுறாங்களே, ஏன்? அதாவது தொடர்ச்சியாக சகோதரர் பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் திரைப்படங்களை எடுக்கும் போது நாங்க நிறைய வழிகளை கடத்துறோம் அப்படிங்கிற இடத்த அதிகமா காட்டுறத நம்ம பாக்குறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு கபடி வீரரோட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள சாதியையும் கொண்டுட்டு வந்து அதுல வந்து அவங்க சொல்ல வர்ற கதை எதுவாக இருந்தாலும் அங்க மக்கள் மத்தியில போய் எது சேருங்கிறது தான் ஃபைனலா. இன்றைய தலைமுறை இளைய தலைமுறையினர் இந்த படங்களை பார்த்து முடித்த பிறகு அவங்க மனசுல எது நிக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் வந்து சாதியவாதி கிடையாது, அதை நான் குறிப்பிட விரும்புறேன். யாரு சாதி அடிப்படையில படம் எடுத்தாலும் அதை நான் எதிர்க்கதான் நான் நின்று இருக்கேன். சாதியை என்ன டோன்ல யூஸ் பண்றாங்க? சாதிய பெருமையை காட்டுறாங்களா, இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்றத அந்த படிநிலைய இருந்துச்சுன்னு காட்டுறாங்களா, என்ன டோன்ல காட்டுறாங்கன்னு இருக்குல்ல? அந்த படிநிலையை தான் அவங்க வந்து ரொம்ப விளக்கமா ரொம்ப அதிகமா காட்ட நினைக்கிறாங்கிறது தான் எல்லா படத்திலயுமே பிரதிபலிக்கிறாங்க. நிறைய திரைப்படங்கள்லயுமே இப்ப சொல்ல அனைத்து திரைப்படங்களுமே அந்த வலின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல, இந்த வலிய குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் அனுபவிச்சாங்களா அப்படின்னா அது கிடையாது. நிறைய சாதியினர், ஒரு குறிப்பிட்ட சாதியை தவிர மற்ற நிறைய சாதியினர் இந்த வலியும் வேதனையும் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்ப எல்லாருமே இதை நோக்கி இந்த வழியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், இந்த வழியை தான் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற இடத்தை விட்டுட்டு நம்ம சமமாக எப்படி பார்க்க வைப்பது, எப்படி அடுத்த நிலைக்கு படிப்பு கல்வி எப்படி ஒரு மனிதனை முன்னேற வைக்கும், கல்வினால எவ்வளவு பேர் உயர்ந்திருக்காங்க, எவ்வளவு IAS அதிகாரிகள் வந்திருக்காங்க, எவ்வளவு IPS அதிகாரிகள் வந்திருக்காங்க, அது மாதிரியான படங்களை எடுத்தா இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்துற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. இதுல வந்து இவர்கள் ரொம்பவே அதிகமா துன்பப்பட்டாங்க அப்படிங்கிற இடத்துல 2 பக்கமும் நீங்க பாக்கணும். இவ்வளவு அளவுக்கு நம்மளை இதற்கு முன்னால துன்பப்படுத்தினாங்களா அப்படிங்கிறது இந்த தலைமுறையினருக்கு ஒரு வலியை ஏற்படுத்துது. அந்த வலியினால அவங்க என்னவாக போறாங்க, எனக்கு அதற்கான விடைதான் புரியல. நம்ம அப்பா சொல்றது இல்லையா, நம்ம அப்பா சொல்றது இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், சாப்பாடு கஷ்டப்பட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டேன், பஸ் ஏற கூட காசு இல்லைன்னு நம்ம அப்பா சொல்றது இல்லையா? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், நல்ல இடங்கள்ல இருக்கலாம், அதுக்காக அந்த வழியை சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நீங்க வேற ஒரு படிநிலைக்கு போகணுன்றதானே இந்த படங்கள் சொல்றது. இல்ல நீங்க வழிகளை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தா அது வன்மமா மாறுது இல்ல. அந்த வன்மம் சாதி வன்மம் அப்படிங்கிறது வருது இல்ல. இன்னைக்கு வந்து நட்பு ரீதியாக எல்லா சாதியினர் ஒண்ணுங்க, தமிழ்நாட்டுல பிற சாதியினரோட உதவி இல்லாம முன்னேற்றம் அடைந்தவர்கள் யாராவது ஒருத்தரை காட்டுங்க. நான் இந்த சாதி அந்த சாதியும் சொல்லல, ஒரு வேற்று சமூகத்தில் வேற்று சாதியை சார்ந்த நபரோட கையை பிடிச்சு முன்னேறாம யாராவது முன்னேறிட்டாங்களா? இப்ப இந்த படம் பைசன் எடுத்துக்குங்க, மனதி கணேசன் அப்படிங்கிற ஒரு சிறந்த கபடி வீரரை பத்தின படம் தான். இந்த படத்துல ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவரை வந்து ஒரு கபடி வீரராக பார்க்கப்பட்டவரும் வேற்று சமூகத்தை சார்ந்தவர் தான். அவருக்கு சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் கூட அவருக்கு உதவியாக இருந்து மத்தியில அவருக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து சென்ட்ரல் லெவல்ல விளையாடணும் அப்படிங்கிற லெவல்ல வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அவர்கள் பற்றி எல்லாம் நீங்க புகழ வேண்டாம், போற்ற வேண்டாம், அது கூட நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அந்த இடத்துல உங்களுடைய வலியையும் வேதனையும் உங்களுடைய சாதியை சார்ந்த தலைவர்களை வைத்து அந்த தலைவர்களை பெரிதாக காட்டுவதும் மற்றவர்களை வந்து நமக்கு எதிரானவர்கள் அவங்க எதிரிங்கிற மாதிரி ஒரு பிம்பம், நீங்க அந்த பிம்பத்தை கட்ட அது சாதியை இந்த படத்திலையும் எதிர்த்தரப்பினரா, அதாவது ஹீரோக்கு எதிர்த்தரப்பினரா பார்க்கப்படுறவங்க அவருக்கு உதவி அவருடைய திறமையை அங்கீகரிக்கிற மாதிரி தான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் திரும்ப வரேன். நான் கேட்போம். நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட, திரு வன்னியரசு, வலி அப்படின்றது ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் இருக்கா,
அந்த வலியை அதிகமாக சொல்கிறப்போ அது இளைய தலைமுறையினருக்கு என்ன மாதிரியான ஒரு பாடத்தை கொடுக்கும்? அது வன்மமாக மாறாதான்ற கேள்வியை எழுப்புறாங்க. இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் சொல்கிறேன். நான் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற பேரில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கினோம். எந்த இடத்துலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்குது, எந்த இடத்துலையும் இந்த ஜாதி அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. நாங்கள் வந்து கட்சியை தொடங்குறோம். 5 கொள்கைகளை முன்வைத்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடங்குகிறோம். எல்லா பிரச்சனையும், ஈழ பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியாறு, காவேரி பிரச்சனைகள், கொடியங்குளம் பிரச்சனை, அல்லது கூடங்குளம் பிரச்சனை, அல்லது இன்னும் கூடுதலாக வந்து மும்பையில் தாக்குதல் நடத்தப்படுறாங்கன்னா அதுக்கும் நம்ம குரல் கொடுக்குறோம். அப்போ தமிழ்நாட்டுடைய எல்லா எல்லைகளுக்குமான ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த இடத்திலும் சாதி மாநாடு கூட நடத்தாத ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை ஜாதி கட்சின்னு எங்கே முத்திரை குத்துறாங்கன்னா, பிறப்பால் இவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் இவர் தலித் கட்சி அப்படிங்கிற இடத்துல தான் முத்திரை குத்துறாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா விஜயகாந்த் சமூகத்தை சொல்லி அந்த கட்சின்னு சொல்கிறதில்ல, அல்லது வந்து விஜய் ஆரம்பித்தா விஜயினுடைய சமூகத்தை சொல்லி அந்த கட்சின்னு சொல்கிறதில்ல, அல்லது சரத்குமார் ஆரம்பித்தா சரத்குமார் அந்த சமூகத்தை சொல்லி அந்த கட்சின்னு சொல்கிறதில்ல. சினிமாக்குள்ள இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்லை அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ இது அரசியல் கட்சிகளில் எப்படி வந்து தலித்துகள் அப்படின்னா, தலித் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா தலித் கட்சின்னு சொல்கிறாங்க. எழுத்தாளர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இமயம் இருக்காருன்னா இமயம் தலித் எழுத்தாளர்னு சொல்லுவாங்க. எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் எழுதுறது எல்லாத்துக்குமான எழுத்துதான், ஆனால் அவர் தலித் எழுத்தாளர்பாங்க. இப்போ ஜெயராணின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தலித் எழுத்தாளர் தான் முத்திரை குத்துவாங்க. மற்றவங்க எழுதுனா அவங்க வந்து வெறும் எழுத்தாளர். சுகீர்தராணி எழுதுனா அவங்க வந்து தலித் கவிஞர். இது வந்து ஒரு சமூக கட்டமைப்பில் சாதி புத்தியில் தொடர்ந்து ஒரு முத்திரை குத்தப்பட்டே வருகிறது. இப்போ நான் கேட்குறேன், ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன ஜாதி அடிப்படையில் என்ன படம் எடுத்திருக்காரு? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு படம் தலித்துகளுடைய விடுதலை தொடர்பாக, தலித்துகளுடைய அரசியல் தொடர்பாக, அல்லது தலித்துகளுடைய ஏதோ வன்மம் தொடர்பாக, சாதி பெருமையை பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். அவர் காலா எடுத்தார், கபாலி எடுத்தார், அட்டகத்தி எடுத்தார், மெட்ராஸ் எடுத்தார். ஏதாவது ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்துறது மாதிரி. இல்ல அது 2 இருக்கு. மாரி செல்வராஜ் வந்து வெளிப்படையா எடுக்கிறாரு, பா ரஞ்சித் குறியீடுகள் எடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வைக்கப்படுது. அட்டக்கத்தில தொடங்கி சொல்ல வந்தேன் நான், குறியீடுகள்ல வைக்கிறதும் பேசு பொருள். அதுல இல்லை, தயவு செய்து எனக்கு இந்த கொஞ்சம் இடைமறிக்காமல் இருங்க. நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். இது முக்கியமான நான் சமூக கட்டமைப்பு என்ன இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். நான் இப்போ அப்படி ஒரு படங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து தேவர் மகன், விருமாண்டி, தேவர் பொண்ணா கொக்கா, மறவன், இப்படி வந்து எந்த இடத்துலையும் ஜாதி பெருமையை பேசுகிற மாதிரியான படங்கள் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ரஞ்சித் அவர்கள் எடுத்தால் அது தலித் படம் அப்படிங்கிற படம். அதே போல் மரியாதைக்குரிய நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த படங்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த படங்களில் அவர் சவுத்தில் வந்து இருக்கிற வாழ்வியல் தொடர்பு எடுக்கிறாரு. இப்போ 2 உதாரணங்கள் சொல்கிறேன். மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படங்கள் கிழக்கு சீமையில் எடுங்களேன். கிழக்கு சீமையில் அவர் வாழ்ந்த அவருடைய சமூகத்தினுடைய வாழ்வியலை அழகாக எடுத்திருக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் அந்த படத்தில் வந்து வன்மத்தையோ அல்லது வந்து எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் எந்த இடத்துலையும் சொல்ல. வேதமுதி எடுத்தார். வேதமுதியில் பார்ப்பனர்கள் எப்படி வந்து இடைநிலை சாதிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் எடுப்பார். அதில் தான் வைப்பார். நீங்கள் பாலுத்தேவர் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லும்போது, தேவர் பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது ஒரு பட்டமா அப்படிங்கிறது ஒரு நெத்தியடி அடிக்கிறது மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாதிக்கே அவர் வந்து ஒரு வெறுப்பை, அதாவது வந்து இப்படி சொல்லக்கூடாதுங்கிறத ஒரு நெருப்பை வந்து அவர் காட்டுவார். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, யாரும் வந்து இந்த இடத்துல வந்து மாரி செல்வராஜ் அவர்களோ அல்லது பாரதி ராஜா அவர்களோ அல்லது ரஞ்சித் அவர்களோ வாழ்வியல் சார்ந்து தான் படம் எடுக்கிறாங்களே ஒழிய, நீங்க வந்து சாதி பெருமையை ஊட்டுற மாதிரி எந்த இடத்துலயும் படம் இல்ல. பெருமை இல்ல சார். அப்ப நீங்க வந்து மாரி செல்வராஜ் இன்னைக்கு வந்து இல்ல வாழ்வியல் தான். இன்னும் சொன்னா அவங்க சந்தித்த துன்பங்களை எப்படி நடத்தப்பட்டோன்றத படமா பதிவு பண்றாங்க சில உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில். அது என்ன பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஏன் இவங்க கமர்ஷியல் பக்கமே ஏன் போல? இதே ஏரியாலேயே சுத்திட்டு இருக்காங்களே, இதே ஏரியா மட்டுமே பேசுறாங்களே. மாரி செல்வராஜோட எல்லா படங்களும் இதை பேசியிருக்கு. அணியப்படக்கூடிய ஹீரோ அணியிற கைலிலிருந்து இதெல்லாம் என்ன காட்டுது? இதெல்லாம் குறியீடா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க கமர்ஷியல் பக்கம் போகலை அப்படின்னா எனக்கு இன்னும் புரியலை. கமர்ஷியல் இது வந்து இன்றைக்கி வந்து பைசன் வந்து இன்றைக்கி ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் கமர்ஷியலாக விற்பனை செய்யப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. கமர்ஷியல் ஆர்ட் ஃபிலிமில் இது நீங்கள் சொல்கிறது மாதிரி கமர்ஷியல் படம் தான் இது.
காலா கபாலி எல்லாம் கமர்ஷியல் படம் தான். நீங்க வந்து அது ஆர்ட் படம். காலா கபாலி கமர்ஷியல் படம் சார். வந்து அதை எப்படி வரையறு? இல்ல பரியேறும் பெருமாள் வந்து ஹிட்டான படம். பாருங்க, இது எல்லாமே ஹிட்டான படம். மாரி செல்வராஜுடைய படங்கள் ஹிட்டானது. இதுல எது கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கக்கூடிய படம்னு கேக்குறேன். அவங்க கதையின் மையமும் கருவும் நிலமும் மனிதர்களும் எதை சுத்தி இருக்கு? மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கு நான் ஒரே ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தொட விரும்புகிறேன். மெகா ஹிட் படம் சொன்னீங்க, ஹிட் படம், வெற்றி படம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் தலித்துகள் எவ்வளோ இருக்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள்ங்கிற கம்யூனிட்டி, அதாவது தலித் அல்லாதவர் எவ்வளோ இருக்காங்கன்னு நீங்கள் அடையாளம் காட்டுங்க. ஒரு ஹிட் ஆகணும்னா, ஒரு படம் ஹிட் ஆகணும்னா எல்லா மக்களும் கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அந்த படத்தை பார்த்தோம்னா அது வந்து முடிஞ்சு போகும், கதை முடிஞ்சு போகும். அப்ப எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. பரியேறும் பெருமாள் ரொம்ப அழகா வச்சிருப்பாரு. இருக்கு, உரையாடல் இருக்கு. இதுல நான் ஒரே ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். தலித்துகள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை எழுச்சியை காட்டும் போது இவர்கள் பாருங்க வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் வருதுல, அந்த எதிர்ப்பு குரல் கலை இலக்கியத்திலும் இருக்கு. நீங்க வந்து அரசியலில் மட்டுமல்ல, நீ தெருவுக்குள்ள நடக்காத, நீ வந்து குளத்துல குளிக்க கூடாதுங்கிற அந்த சமூகத்தில் இருக்கிற அவலத்தை நீங்க அரசியல் களத்துல நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எங்களுக்கு என்ன மாதிரி, ஏப்பா இவ்வளவு காலமா நீங்க அடங்கி தானப்பா இருந்தீங்க, இவ்வளவு காலம் நீங்க தெருவுக்குள்ள செருப்பு போட்டு வராம தானே இருந்தீங்க, இவ்வளவு காலமா நீங்க வந்து குளத்துல நடந்து வராம தானே இருந்தீங்க, குளத்துல குளிக்காம தானே இருந்தீங்க, சைக்கிள்ல வராம இருந்தீங்க, புதுசா வர்றீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, இருங்க, அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை தான் பார்ப்பனருடைய கொடுமையை அறிய வேண்டுமானால் பறையனா இருந்து பார். இன்குலாப் சொல்வாரு, அந்த வலியும் வேதனையும் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், வலி வன்மமாகாது. அந்த வலி இருக்கிறதுனால தான் இந்த எதிர்ப்பு வருது. அந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வலி இருக்கிறவங்க தான் இந்த எதிர்ப்பு நாங்க சொல்ல முடியும். சும்மா வந்து பொத்தாம் பொதுவாக நீங்க வலி வன்மம் ஆகும்னா வன்மத்தோடு பேசுறது தான் இந்த வலி. அதைத்தான் நான் சொல்றேன். நான் பேசுவோம். நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட. திரு பிரவீன் காந்தி, சமீப காலமாக தான் இந்த மாதிரியாக படைப்புகள்லாம் அதிகரிச்சிருச்சா? பல குறியீடுகளை சொல்றாங்க. தேவர் மகன் என்ன, விருமாண்டி என்ன, சின்ன கவுண்டர் என்ன, எஜமான் என்ன, இதெல்லாம் வரலையா? இப்போ மாரி செல்வராஜு, ரஞ்சித் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பெருகிருச்சான்னு கேட்குறாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினராக இருக்கிற நானு, ஒரு படம் ஓடி இருக்கு, பைசன் படம் ஓடி இருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பொறுப்பா அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், பைசன் ஒரு பாய்சன். ஏன் பாய்சன்னா சார், இப்ப நீங்க சொல்ற தேவர் மகன், சின்ன கவுண்டர், இந்த படங்கள்லாம் வில்லன் யாரா இருப்பார்னா அதே கம்யூனிட்டியில இருப்பார் சார். அதே கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுடைய கேஸ்டுக்குள்ளே தான் சண்டை நடக்கும். சப்போர்ட்டுக்கு சில கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸையும் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சின்ன கவுண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், மனோரமா கேரக்டர் வந்து விஜயகாந்த் கவுண்டர்ச்சி அந்த அம்மா. ஆனா கவுண்டர் என்ன கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா பல்லுல இருந்து பயங்கர கிண்டல், ஓட்டுன்னு ஓட்டுவார் சார். கவுண்டமணியும் செந்திலும் நம்ம அதெல்லாம் எதையுமே பார்க்கல சார், ஜாலியா பார்த்தோம் சார். கவுண்டர் அந்த வீட்டுக்குள்ள போவாரு, வருவாரு, கலாட்டா பண்ணுவாரு, எல்லாம் ஓட்டுன்னு ஓட்டுவார். நம்ம அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணோமா? எதையாவது பார்த்தோமா? தேவர் மகன்ல எப்படி சார் இருந்தது? அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ஆனா வேற ஒரு கம்யூனிட்டி வந்து திரு கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தோம். இப்படியாகத்தான் நம்ம கட்டமைச்சமே தவிர, பரியேறும் பெருமாள் டைரக்டா ஒரு ஜாதியை, ஸ்ட்ரைட்டா ஒரு ஜாதியை வில்லன்னு சொன்னாரு. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல அது சமூகத்துல இல்ல சார், சமூகத்துல இருக்கிறதான சொன்னார். ஏன் அந்த படத்தை கொண்டாடினாங்க சார்? வில்லன்னு நீங்க வந்து ஒரு ஜாதியை ஏன் சொல்றீங்க? ஒரு ஆளுன்னு சொல்லுங்க சார். யார் இல்லன்னு சொன்னா? நான் சொல்லட்டுமா? எத்தனை பேர் அங்க வில்லங்க இருக்காங்கன்னு சொல்லட்டுமா? நம்ம சொல்லணுமா? பர்టిక్యులர் நபர்கள் இல்ல, நபர்களோ குறிப்பிட்ட சாதியினோ குறிப்பிட வேண்டாம், எந்த பெயர்களும் வேண்டாம். எல்லா மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு புரியும், நம்மளோட தெளிவா புரியும். நோ பரியேறும் பெருமாள் அந்த வில்லன் கேரக்டர் டிசைனிங்கே பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நல்ல அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்கும். அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்கும் சார். அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும், இந்த கம்யூனிட்டியை சொல்றாங்கன்னு நல்லா தெரியும். அதுல இருந்தானே சார் அவர் மேல அந்த ஜாதி முத்திரே குத்தப்பட்டது. அவருடைய எல்லா படத்திலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காருல. இப்ப சமீபத்துல ராஜேஸ்வரி மேடம் சொன்னாங்க, நம்ம ஆதித்தனார் குடும்பம் எவ்வளவு சின்ன அவங்க மேல்நிலைக்கு வரணும்னு விளையாட்டுல அவர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப எல்லாரும் மேல வரணும் தானே எல்லாரும் உழைக்கிறோம். ஒரு சிலர் தப்பு பண்றாங்க சார். அந்த ஒரு சிலர் தப்பு பண்றத ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னமோ இவங்களை போட்டு அமுக்குற மாதிரியே காட்டுறீங்களே, அதுதானே இப்ப குற்றமா வருது.
நீங்க எங்கயாவது பாராட்டுறீங்களா? இல்ல நான் அடிப்படையில் கேட்கிறேன். மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்வியல்ல குறிப்பா அந்த வாழை படம்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதை சொல்றப்போ அவர் கேள்விப்பட்டது, சம்பந்தப்பட்டது, அவர் பழகுனது, அந்த நிலவியல் சார்ந்து அந்த மண் சார்ந்து எடுக்கிறாருன்னு பார்க்க வேண்டாமா? எனக்கும் சார் அவர் சென்னையிலயோ பெங்களூர்லயோ டெல்லியிலோ இருந்திருந்தா அவரு 2K கிட்ஸுக்கு படம் எடுத்திருப்பாரு. உண்டு, அவமானப்படுத்தணும் உண்டு, செருப்பு எடுத்துட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதா சார் சினிமா. நீ உனக்கு கஷ்டம் வந்து சார் இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி பிரவீன்காந்த் ஓகே அவரோட வீடியோ ஃப்ரீஸ் இருக்கு, நம்ம திரும்ப வருவோம். பத்தி பேசினா உள்ள வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. ஆனால் எங்கேயோ ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, ஒரு பாத்ரூம்ல ஒண்ணு பண்றாங்க, இதெல்லாம் நடக்குது சார். இது காலகாலம். ஓகே அவருடைய வீடியோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம திரும்ப அவரை கனெக்ட் பண்ணுவோம். கொடுப்பது அரசாங்க. நான் திரும்ப வரேன் திரு பிரவீன்காந்த். நான் திரு சுபேர் அவர்கள்ட்ட. திரு சுபேர், இந்த படம் கமர்ஷியலாக ஓடி இருக்கலாம், கொண்டாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த விமர்சனங்களை நீங்கள் மறுத்துற முடியுமா? இது ஒரு படம் இல்லை சார், கர்ணனும் பார்க்குது. வாழை வந்து ஒரு எமோஷனலான ஃபீலிங்கை கொடுத்தாலும் வாழையிலே அந்த முத்திரை வைக்கப்பட்டது. பரியரும் பெருமாள்லேருந்து தொடர்கிறது. அப்போ இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு பார்க்காம இருப்பாங்களா? இல்லை, இவர்களை குறிப்பிட்ட ஒரு சாதியின் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்களாக முதல் அடையாளப்படுத்துறது இது உள்ள அரசியல் தான். நீங்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்து படத்தை இயக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படி அடையாளப்படுத்துறீங்களா? ஒரு மலையாள தேசத்துலேருந்து வந்தக்கூடிய எடுக்கக்கூடியவர்கள் மலையாள இயக்குனர் சொல்கிறீங்களா? ஒரு ஹிந்திலேருந்து வந்து அவங்க சொல்கிறேன் மலையாளிகளுடைய வாழ்க்கை இங்கே வந்து இல்லை நான் அதை சொல்லலை. எந்த வாழ்வியலை வேணா எடுத்துகிட்டு போட்டோம். ஒரு இயக்குனரை ஏன் சாதி அடையாளத்தோடு அடையாளப்படுத்துறீங்கன்றேன். நீங்க வந்து மலையாளத்துல இருங்க மேடம், நான் பேசி முடிச்சிடறேன். ஏன் அடையாளப்படுத்துறீங்க? அதுவே வந்து ஒரு அரசியல்ன்ற இதுக்குள்ள வந்து அவர்களே ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. இவர்கள் இந்த சாதிய சம்பந்தம் பொதுவாகவே எந்த கலைஞர்களாக இருக்கட்டும், முதலில் அவர்கள் சிந்திப்பது அவருடைய தாய்மொழியில் தான். அவர் இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கட்டும், அவர் முதல்ல அவர் தாய்மொழியில தான் முதல்ல சிந்திப்பார். அதில் தான் முதல்ல ஒரு கிரியேஷன் வரும். அதில் இருந்து அடுத்த ப்ரொஜெக்ஷன் கொண்டு வருவாங்க. அப்போ மாரி செல்வராஜை போன்றவர்கள், ரஞ்சித்தை போன்றவர்கள் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை, பார்த்த வாழ்க்கையை, படித்த வாழ்க்கையிலிருந்து தான் அவருடைய கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர்கள் சார்ந்த வாழ்வியலை அங்கே பதிவு பண்ணுறப்ப, அவர்கள் சார்ந்த வழியை அங்கே பதிவு பண்ணுறப்ப அதுக்கு மட்டும் ஏன் முத்திரை வருது? சின்ன கவுண்டர் படத்தை எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சின்ன கவுண்டர் படத்தினுடைய முதல் காட்சியே எல்லாரும் அந்த மாட்டு வண்டியை கட்டிட்டு வரிசையாக போவாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணுற ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வருவார். என்ன எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு. இல்லை, சின்ன கவுண்டர் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்னு அவர் நின்று பார்ப்பார். ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒரு 10 நிமிஷத்தில் பேசிடுவார். அந்த ஜட்ஜு சொல்லுவார், ஒரு பல நாள் நடக்கக்கூடிய கேஸை வந்து சின்ன கவுண்டர் 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டாரு. அப்போ அந்த பெருமை பேசலையா அந்த படம்? அது தவறுன்னு நான் சொல்லலை. ஏன்னா அந்த படத்தை நீ இயக்குனர் அப்படி ஒரு நபரை அந்த பகுதியில் பார்த்துக்கலாம். கேரக்டர் நேரேஷன் இல்லையா, அந்த கதாபாத்திரம் எப்படின்ற அந்த டிசைன் இல்லையா? அது இல்லை, அதான் சொல்ல தவறு இல்லைன்ற அந்த இடம் சாதிய பெருமைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அங்கே சின்ன கவுண்டர் இங்கே ஒரு இதை பேசிட்டாருன்ற ஒரு அந்த ஜாதி அடையாளத்தோடய படுத்துறாங்க. ஆனால் தவறும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தின் இயக்குனர் அப்படி ஒரு நபரை அந்த பகுதியில் பார்த்துருக்கலாம், ஒரு நேர்மையாளரை பார்த்துருக்கலாம். அதே காட்சியாக வச்சிருக்காரு. அதே மாதிரி மாரி செல்வராஜோ ரஞ்சித் அவர்களோ தான் பார்த்த ஒரு மனிதரை பற்றியோ, தான் பார்த்த ஒரு சம்பவத்தை பற்றியோ, தான் அனுபவித்த ஒரு வழியை பற்றியோ அது திரைப்படமாக எடுக்கிற மட்டும் ஏன் அங்கே விமர்சனம் வருதுங்கிறதா இங்கே கேள்வி. சின்ன கவுண்டருக்கு வராத விமர்சனம், தேவர் மகனுக்கு வராத விமர்சனம், பரியேறும் பெருமாளுக்கு ஏன் வருது? மெட்ராஸ்னு ஒரு படம் பண்றாரு. மெட்ராஸ்ல எந்த சாதியை உயர்த்தி பிடித்தாங்க? வட சென்னை மக்களுடைய வாழ்வியலே சொல்ற படம். இந்த பைசனுக்கே வாங்க, பைசன் வந்து படம் பார்த்து வெளியே வரப்ப எனக்கு சாதி இது வருதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பைசன் படத்தினுடைய கதை என்ன? நான் பைசன் பார்த்து வந்தப்ப என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சாமானிய கிராமத்து இளைஞன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பொருளாதாரமும் சாதியும் அவனுக்கு தடையா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சாதியை சேர்ந்தவர் அவருக்கு உதவி பண்றாரு. இந்த படத்தை இப்படித்தான் பார்க்கணும். இதை நீங்க எப்படியே வந்து நீங்க அதையும் காட்டல. ஒரு திரைப்படத்தில் இவங்க முழுவதுமாக எல்லாத்தையும் காட்ட முடியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாகவே எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒரு 10 மணி நேரம் படம் எடுக்கணும். அப்போ இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை, அதான் பயோபிக். அது 2 கிளை கதைகள் வச்சிருக்காங்க. 2 சமுதாயத்தின் தலைவராக காமிக்க போறாங்க. அந்த 2 சமுதாயத்தின் தலைவருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் காமிச்சிருக்காங்க. நான் ஏன் கத்தி எடுத்தேன்னு தெரியலன்னு நான் அமீர் கேரக்டர், பாண்டியராஜன் கேரக்டர் பேசுறாரு. நான் என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது இவர் பேசுறாரு. ஆனா இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு அவர் உதவி பண்றாரு. அப்போ திறமை அங்கீகரிக்கிறார். அப்போ படம் பார்த்து வெளியே வரப்ப நமக்கு என்ன தோணும்னா, உன்னுடைய அடையாளம் சாதி கிடையாது, உன்னுடைய அடையாளம் திறமைதான். திறமைதான் உன்னுடைய அடையாளமா இருக்கணுங்கிறதா அந்த படத்தில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்து. ஒரு சாமானிய அந்த கருத்துல காமன் உடன்படுவாங்க. ராஜேஸ்வரி பிரியா கேட்டது, அந்த சமூகம் சார்ந்த ஒரு இளைஞனுக்கு பாரு நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல
அது வன்மமா ஏன் மாறாதுன்னு கேட்குறாங்க. எப்படி வன்மமா மாறும்? அந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே வரும். ஏழ்மையும் சாதி அடக்குமுறையும் இருந்தாலும் கூட உனக்கு திறமை இருந்தால் முன்னேறி வரலாம். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வெளியில வா. உலகம் பெரிய உலகம், வேறு வேறு திசையை நோக்கி போகணும். உன் திறமை தான் உனக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உனக்கு இது டேலண்ட். அதை தான் நீ வச்சு பேச வச்சுக்கணும். உனக்கு சாதி அடையாளம் வச்சுக்கிறாதுங்கிறதா படத்தில் சொல்லப்பட்டோட கதை. பிரவீன் காந்தியோட கருத்து ஏன் வந்து சின்ன கவுண்டர் போன்ற படங்கள்ல அந்த கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மாற்று கம்யூனிட்டி சார்ந்த பிரச்சனைகளோ கேள்வி எழல. அன்னைக்கு அப்படி மாத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு பிரச்சனை எழுந்திருக்கும். இல்ல இங்க வந்து ரெண்டு சமூகங்களா காட்டுறப்போ அதனுடைய நோக்கம் எந்த சாதி பேரையாவது பயன்படுத்தி இருக்கிறாரா மாரி செல்வராஜ்? அப்புறம் கதாபாத்திரங்கள் பேர் கூட மாற்றப்பட்டு கதாபாத்திரங்கள் பேர் கூட மாற்றப்பட்டிருக்கும். அங்க எப்படி வந்தது உங்களுக்கு? இன்னொரு சாதியை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஓப்பனாவே சின்ன கவுண்டர் நல்லவர் அப்படின்னு ஒரு படத்தில் காட்டப்பட்டால் கூட அது தவறும் கிடையாதுன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்திருக்கலாம். ஆர் வி உதயகுமாருக்கு அந்த கேரக்டர் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா மாரி செல்வராஜ் படத்துல, ரஞ்சித் படத்துல ஒரு கதாநாயகன் வீட்டுல பின்னாடி ஒரு போட்டோ வச்சிருந்தாலே அது குறியீடுன்னு சொல்றீங்களே. அப்ப எல்லா படத்தையும் பூதக்கரண்டி வச்சு தான் பாக்குறீங்களா? மற்ற படத்திலாம் மற்றவர்கள் படத்தை பூதக்கரண்டி வச்சு தான் பாக்குறீங்களா? ஒரு கதாநாயகன் வீட்டில் பின்னாடி அம்பேத்கர் போட்டோ இருந்ததுன்னா உடனே குறியீடு. ஒரு கதாநாயகன் வீட்டில் பின்னாடி அர்வாள் சுத்தியல் இருந்தா குறியீடு. ஆனா ஜாதி பேரை நேரடியாக சொன்னா அது குறியீடு கிடையாது. இதுதான் இங்க சிக்கல். இப்ப ஏன் சாதி ரீதியான அடையாளப்படுத்துறீங்க ஒரு கலைஞனை? அதான சிக்கலா வருது. மேடம் செலக்டிவா இதை பாக்குறீங்களோ? மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கு மட்டும் தனியா லென்ஸ் வச்சு பாக்குறீங்க, மற்றவர்களா விட்டுறீங்க. அவங்க படத்துல ஒரு குறியீடு ஒரு கேலண்டர் இருந்தா மட்டும் வேற மாதிரி பாக்குறீங்க. ஆனா மற்ற படங்கள்ல வெளிப்படையா பெயர்கள் வருது, கதாபாத்திரங்கள் வந்து அது ஏன் பாக்குறது இல்லைன்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி பிரியா. அதாவது இவர் சகோதரர் பேசுறத பார்க்கும்போது வெளிப்படையா சொல்றாங்க அப்படிங்கறத தவறாகவும், வெளிப்படையா சொல்லாம ஓப்பனாவே தெரியற மாதிரி ஒரு படத்தை எடுக்கும் போது அது வந்து நீங்க தவறா பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை நீங்க வந்து முட்டாளாக்குற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. நீங்க வெளிப்படையாக சொல்லணும்னாலும் அந்த கேரக்டர்ஸ் யார குறிப்பிடுதுங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். எல்லா சமூகமும் சேர்ந்து அந்த படங்களை பாக்குறாங்க. எடுத்த எல்லா படம் வர்த்தக ரீதியான வெற்றி படமே. இல்ல நீங்க சொல்றது வந்து நான் சொல்றேன். இப்ப நீங்க வெளிப்படையாக சாதி பெயரை சொல்லல, வெளிப்படையாக யாரையும் குறிப்பிடல அப்படிங்கிறதுக்காக இவர்கள் குறிப்பிட்டது யார் என்பது யாருக்கும் தெரியாமல் போவது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கீங்க. இதுல வந்து பிரச்சனை வந்து மாரி செல்வராஜ் அவர்களா பாரஞ்சித் அவர்களா அப்படிங்கிறது கிடையாது. நாங்க வந்து நம்ம சமூகத்திற்காக தான் பேசுறோம். நான் பட்டியலின மக்களுக்காக தொடர்ச்சியாக போராட தயாராக இருந்துட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பாலியல் குற்றங்கள் வந்து அவங்க மேலதான் அதிகமா பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் எல்லா இடத்துலயும் பதிவிட்டு இருக்கேன். அதற்கான தீர்வை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். என்னுடைய பார்வையில அந்த ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்களா? இல்ல நீங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டா சேர்த்து பதில் சொல்லிருங்க. அது சேர்த்து பதில் சொல்லிருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை திரைப்படங்களில் தீவிரவாதிகளாக காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? எஸ் ராஜேஸ்வரி மேம். நிச்சயமாக இது மாதிரி எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் போது கண்டிப்பாக பங்கேற்க சொன்னா நான் பங்கேற்று தாங்க இருக்கேன். நான் இதை பிடிச்சு கொண்டு நான் போய் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணணும் நான் நிக்கல எங்கேயுமே. ஆனால் இது மாதிரி ஒரு தந்தி டிவில ஒரு விவாதம் நடத்துறாங்களா, இது மாதிரி வேற தனியார் தொலைக்காட்சியில பேசுறாங்க, நானும் வண்டியரசனும் இது குறித்து நாங்கள் பல விவாதங்கள்ல ஏற்கனவே 6-7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பங்கேற்று இருக்கோம். கேளுங்க அண்ணன் அவர்களுக்கு. நான் என்னைக்குமே நான் சொல்லுகின்ற கருத்துல உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கோ அதை பத்தி எனக்கு தாராளமா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நாங்க கேட்கறது இன்னைக்கு தலைமுறைக்கு வாங்க, இந்த ஜெனரேஷனுக்கு வாங்க. இன்னைக்கு சாதிய கொடுமைகள் குறைந்திருக்கிறதா இல்லையா? சாதிய கொடுமைகளே தெரியாத மாநகரங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா? அவர்களுக்கு இந்த படம் மூலமாக கடைசியா படம் பார்த்து முடிக்கும் போது என் சாதியோ என்னுடைய பொருளாதாரமோ எனக்கு தடை இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்களா? அல்லது என் சாதிக்காரவங்களை இப்படி அடக்குமுறை செய்திருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் அவர்கள் மனசுலையும் வன்மமாக மாற்றப்படுமா? இந்த வன்மமாக மாற்றப்படும் அப்படிங்கிறது எப்பவுமே நெகட்டிவ் தான், மக்கள் மத்தியில வேகமாக போய் சேருது சைக்காலஜிக்கலி. இது நான் இதுக்கு அதுக்குன்னு சொல்லல மேடம். இல்ல அதேதான் வேறு சில படங்கள் பார்த்துட்டு வர்றப்போ நம்ம சாதி இவ்வளவு பெருமையா பேசியிருக்காங்க, நம்ம கத்தி எடுக்கணும் அருவாள் எடுக்கணும்னு சொன்னா அப்ப அந்த இளைஞர்களுக்கு அந்த படம் என்ன சொல்லுது? நான் வந்து இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கத்தியை தூக்கும் போது கடுமையான கோபப்பட்டிருக்கேன். நான் கடுமையா என்ன கூப்பிட்டு யார் இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த இடத்துல என்னுடைய முழு கருத்தையும் தெரிவிச்சிருக்கேன். எந்த வித பாரபட்சமும் கிடையாது.
நீங்க உங்களுடைய சாதிய பெருமைகளையோ சாதியை வைத்தோ படம் எடுக்கிறத விட்டுட்டு தமிழ் சினிமாவை வேற கோணத்துக்கு எடுத்துட்டு போங்க. வேற விதமாக இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய நாலேஜ் வந்து நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய வழியை நான் தொடர்ச்சியாக கடத்துவேன். என் வழிதான் எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து வசூலை ஈட்டி தரும். என் வழிதான் மக்கள் மத்தியில வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தயவு செய்து தகர்த்தெறிஞ்சிட்டு அவர்களை வேறு விதமாக திசை திருப்பி கொண்டு வாங்க. நான் என்ன தவறா சொல்றேன்? ஒண்ணுமே சொல்லல. நீங்க இதே பட்டியலின மக்கள் வரலாற்றுல தலை சிறந்த தலைமைகள் இருக்காங்களா இல்லையா, ஆளுமைகள் இருக்காங்களா இல்லையா, அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா, அவர்களை குறித்து அவர்களுடைய திரைப்படங்களும் எடுங்க. அவங்க எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க, எப்படி என்ன மாதிரியான முறையை அவங்க தேர்வு செய்தாங்க. இன்னைக்கு வளர்ந்தவர்களை பற்றி படம் எடுத்து ஒரு சமூகத்துல இப்ப ஹெல்ப் பண்ணாங்கல்ல பிற சமூகத்தினர், அவர்களை பற்றி பெருமையாக பேசி ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுங்க. நீங்க இணக்கத்தை உண்டு செஞ்சீங்கன்னா நானும் ஆதரிப்பேன் நிச்சயமாக. ஒரு இணக்கத்தை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களை பிரிக்கிறதுக்கான வழிகள் நிறையவும் அந்த அவங்க பேசுறதுல புரியல. அவர்களுக்கு வேண்டுமென்றால் புரியலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு புரியலையே. திரு வன்னியரசு குறுக்கிட்டீங்க. அதாவது தமிழ்நாடு, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படி 3 மாநில மக்களாலும் பைசன் என கொண்டாடப்படும் பைசனை அந்த திரைப்படம் இன்றைக்கி வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, கமர்ஷியலாகவும் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு படத்தை வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முன்னாள் இயக்குனர் வந்து பிரவீன் காந்தி. அப்போ அவருக்குள்ளே எவ்வளவு வந்து ஒரு சாதிய வன்மம் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை ஒரு குறிப்பிடும்படியான ஒரு 5 இயக்குநர்கள் தான் வெற்றிகரமான இயக்குநர்கள் இருக்காங்க. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவர்கள், அல்லது வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள், மிஸ்கின் போன்றவர்கள், இவ்வளோ தான் ஒரு 5-6 பேர் தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வெற்றி இயக்குனர், சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம பிரவீன் காந்தி மாதிரி ஒரு துள்ளன் ஒரு படம் எடுத்தார், அவர் ஹாலிவுட்டில் எடுக்க வேண்டிய படம், அப்படி ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு அவர். இன்னைக்கு வந்து பாவம் அவ்வளவு ஹாலிவுட் படம் எடுத்தவர் இன்னைக்கு வாய்ப்புகளுக்காக ரட்சகன் கொடுத்தவர் பிரவீன் காந்தி. இல்ல சொல்லி முடிக்கிறேன். ஸ்டார் கொடுத்தாரு, ஜோடி கொடுத்தாரு. இருங்க, அதான் முதல்ல அதுதாங்க நான் சொல்ல வந்தேன். இருங்க, புலிப்பார்வை கொடுத்தாருங்க. ஜோடி படத்தில் காதல் நாடகத்தை இருங்க ஜோடிங்கிற படத்துல காதல் நாடகத்தை முதல்ல சொன்னது நான் தான். சரி, ஓகே. காதல் நாடகம் பண்ணாதீங்கன்னு சொன்னவன் நான் தான். நீங்க ஓகே ஓகே ஒரு நேர்மையான படம் எடுத்துக்க வன்னியரசு சார். இல்ல ரைட், நீங்க சொல்லிட்டீங்க ரைட். சரி, ஓகே இருங்க ஓகே இருங்க. அதாவது அப்படி சொன்னவர் தான் நாங்கள் வந்து காதல் நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காதலில் வந்து காதல் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பாய்சன் சொல்கிறீங்க. எப்படி உங்கள் மனநிலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஆஹா ஓஹோ அது ஹாலிவுட் படம் சொல்லுவீங்க, நாங்கள் எடுத்தோம்னா அதை ஒரு பாய்சன் சொல்லுவீங்க. உங்கள் மனநிலை என்ன மனநிலை? நீங்க எடுத்தா சரி, நாங்கள் எடுத்தா தப்பா? ஒரு படத்தை ஆகா ஓகோ நீங்க கொண்டாடுறீங்க, அந்த படத்தை அவர் விமர்சிக்கிறார், அதையும் படத்தை விமர்சிக்கிறத தானே பார்க்கணும், சாதியத்தை விமர்சிக்கிறத ஏன் பார்க்குறீங்க? சரி, நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் படத்தை யாராவது விமர்சனம் பண்ணாங்களா? அவர் படத்தை அன்னைக்கு யாராவது விமர்சனம் நான் கேட்குறேங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது வந்து அமரன் ஒரு படம் வந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் சித்ரான்னு ஒரு தேட்ரு, அந்த தேட்டரில் ஒரு பாட்டை திரும்ப போட சொல்லி அதை பிரச்சனை பண்ணி அந்த தேட்டரவே அடிச்சு நொறுக்குனாங்க. நீங்கள் தேவர் மகனில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை திரும்ப போட சொல்லி பல இடங்களில் தகராறு நடந்திருக்கு, கலவரம் வந்திருக்கு. அப்படி ஏதாவது இவங்க வந்து நம்ம வந்து மாரி செல்வராஜ் அவர்களோ ரஞ்சித் அவர்களுடைய படங்களையோ வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களோ எங்காவது இப்படி இந்த பாடல் சாதி பெருமை பேசக்கூடிய குடிப்பெருமை பேசக்கூடிய ஏதாவது காட்சி அமைப்பு இருக்கா? முதல்ல எப்படி அதை நீங்கள் வந்து சொல்ல முடியும்? அவங்க என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எங்கே ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் கவின் படுகொலையை செய்கிறாங்க. படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க தான் கவினை படுகொலை செஞ்சு இந்த ஜெனரேஷன் தான், கோகுலராஜா படுகொலை செஞ்சது இந்த ஜெனரேஷன் தான், இளவரசனை படுகொலை இந்த ஜெனரேஷன் தான். யாருங்க இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து எல்லா இடங்களையும் வந்து சாதி வெறியும் சாதி வன்மமும் ஊறி போய் கிடக்கிறதுனால ஒரு மாற்று சிந்தனை, சமூகத்தில் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு மாற்று சிந்தனையை வைத்து படம் எடுப்பவர்கள் இவர்கள். அசுரனில் ஜெய்பீமில் நீங்கள் வந்து சாதி ஒழிப்பை பற்றி எடுக்கிறாங்க படம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கில் நீங்கள் அனுஷ்கா நடித்த படம் காட்டின்னு ஒரு படம், காட்டி. நீங்க இப்ப பாருங்க அந்த படத்தை, அது வந்து முழுக்க பழங்குடி மக்களை எப்படி வந்து சாதியவாதிகள் அரசியல்வாதிகள் எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு படம் காட்டி. நீங்க அந்த படம் வந்து எப்படி துணிச்சலா எடுத்திருக்காங்கன்னு போய் பாருங்க, அந்த படத்தை போய் பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நீங்க ஹிந்தியில பாருங்க, ஹிந்தியில ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தையும் பாருங்க. அப்ப இந்தியா முழுக்க
இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக ஒரே ஒரு செய்தி தான். இந்த திரைப்படங்கள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, சாதிய சமூக கட்டமைப்பை, சனாதன கட்டமைப்பை, வர்ணாசிரம கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கலை இலக்கிய பிரிவிலும் சரி இருக்க சொல்லி முடிக்கிறேன், அரசியலிலும் ஒரு பிரிவு இந்த கட்டமைப்பை பாதுகாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பிரிவு இந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தான் மாரி செல்வராஜ், அவர்கள் தான் அசுரன் நம்ம வெற்றிமாறன், அவர் தான் பா ரஞ்சித். அந்த 2 பேருக்குமான சண்டை தான் இந்த படத்தில். 2 பேர் 2 சமூக கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கும் சமூக கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்பதற்கான சண்டை தான் இது. அப்போ இந்த கட்டமைப்பை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கோம். அவர்கள் தான் இன்னைக்கு வந்து இதை ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. கேட்போம். திரு பிரவீன் காந்தி, இந்த படத்தை விமர்சனம் அப்படின்னு சிலர் ஒரு 1-2 பேர் சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை காமன் மேன் கொண்டாடுறாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதான பொருள். ஏத்துக்கிட்டா நமக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், நல்ல டைரக்டருங்க சார். நான் திருப்பி வந்து மெட்ராஸ் பா ரஞ்சித்தோட மெட்ராஸ் படத்தை நான் அப்படி ரசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். குறிப்பா அந்த அப்பாவை வந்து அவமானப்படுத்துற சீன் இருக்குல்ல, ஹீரோவோட அப்பாவை அவமானப்படுத்துற சீன், அதெல்லாம் நான் அழுதேன். அது ஒரு வலிய தந்த காட்சி அதெல்லாம். சோ நல்ல டைரக்டருங்க அவங்க. நம்ம என்ன சொல்றோம்னா சார், நீங்க அதுல வில்லன்னு ஒரு ஜாதியை சொல்லாம சொன்னாலே அந்த படம் மாபெரும் இன்னும் கூட்டுறோம் சார். டியூடுன்னு ஒரு படம் சார், இந்த பிரச்சனையாலதான் டியூடு படம் பாத்தீங்கன்னா அது நம்ம சொல்லுவீங்க. நீங்க ஜாதியை மட்டும் சொல்லாம ஒழுங்கா ஒரு படத்தை வந்து நீங்க பாய்சன் சொல்றீங்கன்னா இந்த படம் எல்லா லாங்குவேஜ் நீங்க பாய்சன் சொன்னதுல உள்நோக்கம் இருக்கு அப்படின்றார். பாய்சன் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு படத்தை பாய்சன் எப்படி நீங்க சொல்லுவீங்க? யாருக்கு சார் என்ன கேக்குறீங்களா? எஸ் எஸ் உங்கள கேக்குறேன். சாரி சார், என்னன்னா சார் என்னன்னா உள்நோக்கம்ன்றது என்னன்னா சார், ஜாதி வேண்டாம்னு சொல்றது ஆதிசங்கரர் எல்லாமே ஒண்ணுதான்னாரு. சின்னவங்களுக்கு துரோகம் பண்றவன் பெரியவன் மனுஷனே கிடையாது, அவன் மிருகத்தை விட கொடுமையான விவேகானந்தர் சொன்னாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னாரு. அம்பேத்கர் தன் வாழ்க்கையை இழந்தாரு, தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்தாரு. ஆனா நீங்க வியாபாரம் பண்றீங்க, நீங்க இந்த வியாபாரம் பண்றீங்க சார். நீங்க இறங்கி வாங்க. இல்ல படைப்பின் பல வடிவங்கள்ல சினிமா ஒண்ணு சார். சார் அப்ப சினிமா எடுத்து என்ன சார் பண்ணுவோம்? நீங்க கால் பண்ணி இல்ல வர சார், இந்த சினிமாவை எடுத்து இல்ல சார், இந்த சினிமாவை எடுத்து டிக்கெட் போடாம விக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல சார், சம்பாதிக்கிறதுக்கு சமூகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. இதெல்லாம் மறந்துட்டோம். இல்ல யார் தப்பு நடக்குது? இல்ல சார், யார் குழப்பமடைகிறார்கள்? நான் கேக்குறது கிராமங்கள்ல வன்முறை நடக்குது சார். இந்த படத்தை பார்த்துட்டு அந்த பசங்க எல்லாம் வெறியா வராங்க சார். என்னதான் சொல்றாங்க? ரஞ்சித் கேட்டார், நான் எடுத்த 7 படத்தால தமிழ் சினிமா கெட்டு போச்சான்னு கேக்குறாரு சார். கார்கே சார், உங்க மீண்டும் மீண்டும் எதைய தூண்டுகிறது? முடிஞ்சு போன கதைய முடிஞ்சு நட்பா ஆயிட்டோம். நான் வன்னி அரசு சாரும் நானும் நல்ல நண்பர்கள், திருமாவளவன் அவர்களும் எல்லாரும் நண்பர்கள். ஏன் இப்ப நீங்க பிரிக்கிறீங்க? நாங்க எங்க உங்களை தப்பா பார்த்தோம்? நாங்க உங்களை பிரிச்சா பாக்கல, ஏன் நீங்க எங்களை தப்பா பாக்குறீங்க, காட்டுறீங்க சமுதாயத்துல? நான் வன்னி அரசு சார் கூட நான் எவ்வளவு நாள் சாப்பிட்டுருப்பேன். நாங்க அப்படியே பார்த்தா இல்ல வன்னி அரசு. ஓகே, ஒரே குறுக்கீடு மட்டும் வாங்க வன்னி அரசு. கார்கே ஒரே ஒரு செய்தி கார்கே, அதாவது நம்ம பிரவீன் காந்தி சொல்லும்போது சின்ன கவுண்டர் வந்து அப்படியே ஒரு குளோரிஃபை சொல்கிறாரு. அவங்க சமூகத்துக்குள்ளே தான் வந்து இப்படி பண்ணாங்க காட்சி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் ஒரு சைடு கேரக்டர் இருக்குது. கவுண்டமணி செந்தில் அவர்களை வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குல்ல, அந்த வண்ணார் சமூகம் எவ்வளவுக்கு எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ, இதை விட ஒரு மோசமான ஒரு படம் ஏதாவது வருமாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து நல்ல படம் சொல்கிறாரு. இல்லை அன்னைக்கே விமர்சிக்கப்படலை. அன்னைக்கே விமர்சிக்கப்படலை. இல்லை அது இல்லை அதுதான் இன்னைக்கு இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன் இருங்க. சின்ன கவுண்டர்னு பேர் வைக்கிறாங்க, சாதி பெருமை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்ம பிரவீன் காந்தி சொல்றாரு, அது சரி, நான் அதில் ஏத்துக்கிறேன். யார் சொன்னாலும் அதை ஏத்துக்குருவோம். சின்ன கவுண்டர் பேர் வைக்கிறாங்க, தேவர் மகன் பேர் வைக்கிறாங்க. சார் இருங்க, கொஞ்சம் இருங்க படம் எடுங்க சார், காலம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் சார் கொஞ்சம் இருங்க, நாங்கெல்லாம் கை தட்டுறோம். ஏங்க அகிலம் போட்டு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க எடுங்க சார். வர நீங்க எடுங்க, நான் அவருக்கு டைம் கொடுக்கணும். வண்டி முடிச்சிருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் கேக்குறேன். ஏன் அந்த தலைப்புல நீங்க படம் எடுக்க கூடாது? ஏன் எங்களை எடுக்க சொல்றீங்க? நீங்க எடுக்க மாட்டீங்களா? நாங்க எடுக்கணுமா? கக்கன் உங்களுக்கு பிடிக்காதா? அம்பேத்கர் உங்களுக்கு பிடிக்காதா? கேப்போம். ஏன் நீங்க எடுக்க வேண்டியதானங்க? கேப்போம். இருங்க, இது ஒரு செய்தி மட்டும் முடிச்சிடுறேன். இருங்க, நான் ஒரு செய்தி முடிச்சிடுறேன். இப்ப
தேவர் மகன் அப்படிங்கிறது சொல்றது சாதி பெருமை பேசக்கூடியது. யாராவது பறையர் மகன் எடுத்திருக்காங்களா, பல்லர் மகன் ஏதாவது எடுத்திருக்காங்களா? அப்ப இந்த சாதி சமூகத்துல பெருமை பேசக்கூடிய சமூகம் அந்த சமூகமா இருக்கு. இங்க வந்து ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகமா இருக்கு. இவங்க சாதி பெருமை பேச முடியாது. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து ஆர்த்திலிருந்து கிளர்ந்து எழுதக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை படைக்கும் போது அதை கூட நீங்க அதை கூட நீங்க கேட்க முடியல, பார்க்க முடியல. உங்ககிட்ட எவ்வளவு சாதிய வன்மை இருக்குங்க காந்தி. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. உங்களுடைய கருத்துல வன்மம் இருக்கான்னு கேட்டீங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல பேசுற வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அவர் காதல் ப்ளீஸ் நான் திரும்ப வரேன். பிரவீன் சொல்றதா திரும்ப பெற சொல்லுங்க. பிரவீன் காந்தி ஒரு படம் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு பிரவீன் காந்தி அந்த படம் எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுது. அந்த படத்தை நீங்க வந்து பாய்சன் சொன்னீங்கன்னா எவ்வளவு வன்மமா இருக்கு. ஜாதி பெயரை நாம உச்சரிக்க கூடாதுன்னு நமக்கே ஒரு நேர்மை வந்துருச்சு சார். அதனால இப்போ நீங்க கவுண்டர்னு சொல்லலாம், தேவர்னு சொல்லலாம். ஆனா அந்த ஜாதியை நாம சொல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு சார். அவங்க அதை சொல்லாதீங்கன்றாங்க சார். நான் இப்ப பார்ப்போற்றும் தப்பா இருக்காதீங்க. ஒரு நிமிஷம் பிரவீன் காந்தி. பார்ப்போற்றும் அந்த 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 ஜாதி பேரை சேர்த்துங்க. நான் வைக்கிறேன் சார், எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஆனா உடனே அந்த கம்யூனிட்டி வந்து ஏன் எங்க கம்யூனிட்டியை வச்சுட்டீங்கப்பாங்க சார். அவங்க மறக்கிறத நாங்க திருப்பி சொல்லணுமா? அவங்க மறக்க நினைக்கிறாங்க சார். அதை நாங்க திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வியாபாரம் பண்ணுங்க, ஜாதி பண்ணுங்க, அரசியல் பண்ணுங்க. ஆனா மக்களை கொல்லாதீங்க. பிரவீன் காந்தி பேசுங்க. நீங்க ஜாதி அரசியல் பண்றீங்க, ஜாதி சினிமா பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது திரு பிரவீன் காந்தி திரு பிரவீன் காந்தி மக்கள் பாக்குறாங்க. அத சார் உங்களுக்கு ஒரு படத்துடைய வெற்றி எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இன்னைக்கு அந்த படங்களை வெறும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி கிடையாது, வெறும் கதை சொல்லிட்டு போற கதை கிடையாது. அதுல கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கு, மக்கள் கொண்டாடுறாங்க சார். அதுதானே சார் ஒரு இயக்குனருக்கு, அதுதானே ஒரு தயாரிப்பாளருக்கு வேணும். ஒரு நடிகரா துருவ வெற்றி பெற்றிருக்கிறார், அதுதானே வேணும். இந்தியா லாங்குவேஜ் படமா மாத்துங்க சார். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள அடக்குறீங்க அந்த படத்தை? இப்ப டியூட வந்து எல்லா லாங்குவேஜ் போகும் சார். இந்த படம் எல்லா லாங்குவேஜ் போகுமா? அது விமர்சனத்துக்குள்ள இருக்கு சார். தமிழ்நாட்டுக்குள்ள முடங்குது. டியூட் நீங்க ஒரு ஜாதி சொல்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ள முடங்குது. தயாரிப்பாளருக்கு படம் நீங்க ஜாதி எடுத்து பாருங்க, அது இந்தியா போடக்கூடிய படம். ஒரு தங்கலான் மாதிரியான ஒரு படம், அமீர் கான் படம் பாருங்க. அந்த படம் அதையே துருக்குறீங்க, அத பெருசாக்குங்க. திருப்பி ஜாதிக்குள்ளே சின்னதாக்குறீங்க. மாரி செல்வராஜ் மரித்து போன ஜாதிகளை தமிழ்நாட்டுக்குள்ள வியாபாரம் செய்யாமல் மாரி செல்வராஜ் பார்ப்போற்று இயக்குனராக மாற வேண்டும் என்பது என் ஆசை. சரி, ஓகே. திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள அடங்காதீங்க. உங்க ஓகே பேன் இந்தியா ஃபிலிம் எடுக்கணும்ன்றீங்க. ஓகே பேன் இந்தியா ஃபிலிம். ஓகே இல்ல இந்த இயக்குனர்கள் வர ப்ளீஸ். இல்ல நம்ம இல்ல கொஞ்சம் ப்ளீஸ். இல்ல திரும்ப பேசுற விஷயங்களை பேச வேண்டாம், கொஞ்சம் வெளியில வந்துரும். இல்ல அத ஃபேண்டசிக்குள்ள இவங்க வந்திருந்தா பேன் இந்தியா மூவின்னு எடுத்து பல மூவி நீங்க பெட்டிக்குள்ள தான் கிடக்கு. பேன் இந்தியா மூவின்னு சொல்லி எடுத்த படம் எந்த படம் ஓடல. இப்ப இந்த தீபாவளி அதுல இல்ல சார், அவர் கேட்கறது இவங்க நல்ல இயக்குனர்கள் ஏன் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்காங்க. தங்கலான் வந்து ஒரு நல்ல முயற்சி, அது கமர்ஷியலா போல அப்படின்னா கூட நல்ல ஒரு முயற்சி. இவங்க ஒருவேளை கமர்ஷியலா வந்து ஃபேண்டசிக்குள்ள வந்து பெரிய நடிகர்களை வச்சு வந்திருந்தா இன்னும் அவங்க பேசப்பட்டிருப்பாங்களே. இல்ல அது அந்த தயாரிப்பாளரும் அவர் பணம் போடக்கூடிய தயாரிப்பாளரும் அந்த படத்தை எடுக்க இயக்குனரும் முடிவு பண்ண வேண்டிய வேலை. இப்போ நம்ம ஒரு பார்வையாளர் தான். அவர் வந்து தயாரிப்பாளர் வர்றாருல, தயாரிப்பாளருக்கு பணம் வருதுல்ல, லாபம் வருதுல்ல. தொடர்ந்து 5 படம் திரைப்படம் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். 5 படம் வெற்றி படம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பைசன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். பல மாநிலங்களில் பல நாடுகளில் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பணம் போட தயாரிப்பாளருக்கு லாபகரமான படம். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு தனிநபர் மீது கல்லறிய முடியாமல் அவர் படைப்பின் மீது கல்லறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதான் சிக்கல். இப்போ தொடர் வெற்றியை கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் இருக்காரு. இவங்க 5 பேர்னால தான், இந்த 4 பேர்னால தான் தமிழ் சினிமா சீரழிஞ்சு போச்சா? இது இந்த குறுகிய வட்டத்துக்குள் அடைக்காதீங்கன்ற அவர்கள் தெரிந்த ஒரு கதையை, அவர்கள் பார்த்த வாழ்வியலை ஒரு திரைப்படமா பண்ணிட்டு போறாங்களே. இதனால் சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? தியேட்டர் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? இந்த படத்தை பார்த்துட்டு போய் யாராவது வெட்டி கொலை பண்ணிட்டானா? எந்த மாற்றமும் இல்லையே. படம் போடக்கூடிய தயாரிப்பாளருக்கு லாபகரமா இருக்கு. அந்த படம் வெற்றிகரமான படமா இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 4 படம், அது 2 படம் டூடும் மைசன் படம் தான் பெரிய வெற்றி. அப்போ 2 படம் வெற்றி படமா இருக்கப்ப கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ஒரு 4 நாளில் வந்து திரைப்படத்துறையில ஃபண்டு ஃப்ளோட் ஆயிருக்கு. அப்ப திரைப்படத்துறை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய வேலையை மாரி செல்வராஜ் செய்யறாரு. இதுல என்ன தவறு இல்லை? அந்த படங்களும் கொடுக்கட்டும், ஏன் இவங்க கமர்ஷியல் பக்கம் அவங்க முடிவு பண்ணிட்டுன்ற அவருக்கே ஒரு கட்டத்தில் வேற ஒரு தளத்தில் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப அவர் பண்ணிட்டு போறாரு.
எப்பயுமே ஒரு படைப்பாளி ஒரு கலைஞருக்கு தான் சார்ந்த மண்ணிலிருந்து கதை சொல்றது தான் ஈஸி. அந்த கதை சொல்றது தான் யதார்த்தமா இருக்கும். பாரதிராஜா அவர்கள் தொடர்ந்து இந்த மதுரை சார்ந்த, தேனி சார்ந்த, உத்தமபாளையம் சார்ந்த கதை களத்திலாம் படம் பண்ணாரு. ஏன் நீங்க தேனியிலே படம் எடுக்கிறீங்க, ஏன் நீங்க ஆண்டி வீட்டிலேயே படம் எடுக்கிறீங்கன்னு அவர் போய் கேட்டீங்களா யாராவது? அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கதையில் கொட்டி கிடக்கு. வடிவேல்னு ஒரு காமன் நடிகர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வடிவேலை என்ன கொண்டாடுறப்ப வடிவேல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை என்ன சொல்றாருன்னா, நான் ஊர்ல பார்த்த மனிதர்கள், தெருவில் பார்த்த மனிதர்கள், அதை வச்சு தான் டிசைன் பண்றாரு. அப்ப ஒரு படைப்பு அப்படிங்கிறது தான் பார்த்த மனிதர்கள் இருந்தா அது உருவாகும். அப்ப நிறைய கதைகள் அங்க ஒன்றும் கொட்டி கிடக்கு. அவர்களுக்கே ஒரு கட்டத்தில் சளி பிடிக்கிறப்ப வேற கதைக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் வெற்றிகரமா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, பார்க்க மக்கள் இருக்கிறாங்க, ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க அவங்க கொண்டு ஒரு கூட்டத்தில் அடைக்கிறீங்க? அப்ப என்ன ஒரு குறியீடு அப்படின்னா, இவர்களே ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். படைப்பின் மீது அவர்கள் மீது கல்லெறிய முயற்சி செய்தவர்கள் முடியாம போனதுனால அவர் படைப்பின் மீது கல்லெறிகிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, எல்லாத்தையும் ஒரே வரி மட்டும் ராஜேஸ்வரி இறுதிக்கிறது ஒரே வரி மட்டும். இல்ல ஒரே ஒரு வரியில வன்னியரசன் அவர்கள் சொன்னாங்க, இந்த தலைமுறையினர் இருக்கும் போதுதான் ஆணவ படுகொலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேணுங்கிறதுல நானுமே ஒரு ஆளா தான் நிக்கிறேன். இருந்தாலும் அதே சாதிக்குள்ளேயே காதல் பண்றவங்களுக்கும் கொலை நடந்திருக்கிறத அண்ணன் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க வந்து இதுக்கு வந்து உண்மையான பதில சொல்லுங்க. அதாவது பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கறத தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனை சார்ந்தது, இது ஒரு சமூகத்தை சார்ந்தது கிடையாது. அவன் எப்படி வளர்ந்திருக்கானோ அப்படித்தான் அது. அதுல போயிட்டு இந்த சாதியினர் இப்படித்தான், இந்த சாதியினர் இவர்களுக்கு எதிரானவர், இப்படி அதன் மூலம் சினிமாவை கட்டமைக்காதீங்கிறத நான் வலுவா இருக்கு. நீங்க தயவு செய்து சாதியை ஒழிக்கணுங்கிற படத்தை நீங்க எடுக்கல, சாதிய வளர்க்கணும் படம் எடுக்கிறீங்க. நீங்க ஒரு 2 சமூகத்துக்குள்ள நடந்த விஷயத்தை உண்மையை சொல்றேன்னு நீங்க சொல்லி அதை கிளறி மறுபடியும் பகைமையை ஏற்படுத்துறீங்க. எங்களோட கருத்து இல்ல மோகன்ஜி, இதை நிறுத்திட்டு எல்லாருக்கும் மோகன்ஜி முத்தையா அவங்களும் அதே மாதிரி படம் எடுக்கணும். ரஞ்சித் உங்களுக்கு வருமானத்துக்காக கலைத்துறையில நீங்க எவ்வளவு அதை விட்டுட்டு ஒரு சாதியினரை ஏமாற்றி ஒரே மாதிரி ஓகே மேடம், ஓகே இறுதி கதை எடுத்துக்கிறேன். வன்னியர்ஸ் டைம்ல ப்ளீஸ். வன்னியர்ஸ் நீங்க நெருங்குடானாலும் அவர்களுக்குள்ள நீங்க ஒரு விதமான வன்மத்தை தான் தூண்டுறீங்க. வன்னியர்ஸ் ஒரே வார்த்தை. ஓகே ஓகே ப்ளீஸ். வன்னியர்ஸ் மட்டும் அது மரித்து போன சாதியை வந்து தோண்டி இருக்கிறாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித் நம்ம பிரவீன் காந்தி சொன்னார். இவர்கள் வருவதற்கு முன்பாகவே வந்து சாதி ரீதியான சாதி பெருமை பேசக்கூடிய படம் பட்டிக்காடா பட்டணத்தில் சிவாஜியை பேசியிருப்பார். வசனங்களை பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதற்கு மாற்றாக 1-2 பேர் தான் வந்திருக்காங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித், நம்ம வெற்றிமாறன் போன்ற கொஞ்சம் பேர் தான், ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்கே இவ்வளவு வந்து அவங்க வந்து ஒரு கொதிச்சு போயிருக்கிறாங்க. அப்படின்னா சமூக கட்டமைப்புல இருங்க, சமூக கட்டமைப்புல வெள்ளை சட்டை போட்டுட்டு தெருவுக்குள்ள வருவான், உடனே சாதி இந்துக்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு அவனை அடிக்க போவாங்க. பைக் புதுசு வாங்கிட்டு போய் தெருவுக்குள்ள நடந்து பைக்கில் போவான், அவன் கையை வெட்டினாங்க. இப்போ சிவகங்கையில் அதே மனநிலை தான் நம்ம இந்த மாதிரியான சொல்லாடல்கள்ல சொல்றவங்களுக்கு இருக்கு. பிசிஆர் ஆக்ட்ல வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருங்க. பிசிஆர் ஆக்ட்ல தவறு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அவங்க வெளியில வரல. ராமதாசுடைய குரலை தான் அவங்க திரும்ப பேசுறாங்க. சாதியத்தினுடைய உச்சமா தான் நம்ம வந்து பார்க்கணும். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி பிசிஆர் ஆக்ட் தொடர்பா விவாதிக்கிறது வந்து டைம் இருக்கு. அது ராமதாசுடைய குரலை தான் அவங்க குரலா இருக்கே ஒளி, அதுல வேற ஒண்ணும் இல்ல. எல்லா சட்டங்கள்லயும் குறைபாடு இருக்கு, எல்லா சட்டங்களையும் பிரச்சனை இருக்கு. இப்ப எல்லா சட்டங்களையும் பிரச்சனை இருக்கு. அதை வந்து நீங்க வந்து வேணாம் சொல்லிடுவீங்களா? ஒரு மனிதனை பாருங்க. ஓகே, ராமதாசுடைய குரலா இருக்கு. இல்ல மறுக்கறாங்க, அதை விட்டுறா. பிரவீன் காந்தி மட்டும் ஒரே வார்த்தை. ஓகே ஓகே ராஜேஸ்வரி மேடம், உங்களுடைய கருத்து பதிவு பண்ணீங்க. ஒரே வார்த்தை பிரவீன் காந்தி மட்டும். ஒரே வார்த்தை பிரவீன் காந்தி, ஒரே வார்த்தை. உலக சாதனையாளர் பட்டியலில் நம் தமிழக பட்டியலினத்தோர் வருவதற்கு இனி மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் படம் எடுக்க வேண்டும். அதுதான் என் ஆசை. சண்டைக்காக படம் எடுக்க கூடாது. ஓகே, ஒரே வார்த்தை. மோகன்ஜி, நடிகர் ரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வர்றப்ப எல்லாம் இந்த விவாதங்கள் வரலையே, ஏன் இப்ப மட்டும் வருதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் அந்த மாதிரி இந்த படங்கள் ஹிட் ஆகுது, இந்த படங்கள் பேசப்படுது, ஏத்துக்கிட்டாங்களா மக்கள்? நம்ம விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இந்த மேட்டரே முடிஞ்சு போச்சு. என்னோட இறுதி கருத்தை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள்
இந்த படங்களில் வருவது சமூகத்தில் இருக்கக்கூடியதா இல்லை அதீத கற்பனையா அப்படின்றது மக்களுடைய பார்வைக்கு விட்டு விடுவோம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.